ரியல் கெத்து நம்ம அஜித் தான். அஜித் உடல் எடையை குறைச்சது படத்துக்காக மட்டும் இல்ல, அவருடைய பேஷன் கார் ரேஸ்க்காகவும் தான் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? வெயில் காலத்துல இடி மின்னல்லாம் பாத்துருக்கீங்களா? எங்க கெத்து இறங்கினாலே எதிரணி பவுலர்களுக்கு இடியும் மின்னலும் தான். ஒரே சமயத்துல 5 மடங்கு கிராவிட்டி போர்ஸ அஜித் தாங்கி ஆகணும். அஜித்தோட விழா எலும்புகள் உடையவும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா எவ்வளவு அதிர்ச்சியா இருக்குல்ல. 50 வயசுலயும் 30 வயசு இளைஞன் மாதிரி ஃபிட்டா மாறி இருக்காரு. அந்த அளவுக்கு கார் ரேஸ்ல என்ன ரிஸ்க் இருக்குன்னு தெரியுமா? கார் ரேஸ்க்காக அஜித் ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாரு அப்படின்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். அஜித் 20 வயசு குறைஞ்சு காதல் மன்னன் அமர்கலம்ல இருந்த அதே லுக்கு மாறின போட்டோ தான் சோசியல் மீடியால இப்போ வைரல் ஆயிட்டு வருது. குட் பேட் அக்லி ஷூட்டிங்ல எடுத்த போட்டோப்பா. ஒருவேளை படத்துக்காக தான் உடம்ப குறைச்சு இளமையா மாறி இருக்காரோ அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஆனா அவர் படத்துக்காக மட்டும் இல்ல, அவருடைய பேஷனான கார் ரேஸ்க்காக தான் இப்படி ஒரு மாசான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிருக்காருன்னு சொன்னா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஆமா, கார் ரேஸ்னா சும்மா உட்காந்து ஸ்டேரிங்க திருப்பிட்டா போதும்னு தானே நினைக்கிறீங்க. அதுதான் இல்ல. ஏன்னா கார் ரேஸ்க்கு போறப்போ ஒரு ரேசருக்கு குறிப்பிட்ட அளவு தான் உடல் எடை இருக்கணுமா. அதுக்கு ரொம்பவே முக்கியமானது தான் டயட். உடல் எடைய சரியான அளவுல இருந்தாதான் காரை வேகமாவும் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லனா காரால வேகமா போக முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா அஜித்க்கு முதுகு எலும்பு கூட கார் ரேஸால உடைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்குல்ல. ஆமா, ஜி ஃபோர்ஸ், அதாவது 5 மடங்கு கிராவிட்டி போர்ஸ அஜித் கார் ஓட்டுறப்போ தாங்கி ஆகணுமா. அந்த அளவுக்கு காற்று பலமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதனால கார் ரேஸ்க்கு போறப்போ ஒரு ரேசரோட ஷோல்டர், செஸ்ட், நெக்லாம் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே பலமா இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்போதான் மிகப்பெரிய பாதிப்பு வராம தவிர்க்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கார் ஓட்டுறப்போ ஹார்ட் ரேட் கூட அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக இதயத்துக்கும் தேவையான உடற்பயிற்சியும் தரணும் அப்படின்ற